வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். But they who seek the Lord will not lack any good things. இது பிடிச்சிரணும். கர்த்தாவே உம்மை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும். இப்போ எங்கேயாவது கர்த்தர் என்ன தேடு தேடு, கச்சா கிடைக்கும், தந்தா தருவேன், நடந்தா நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஒருத்தர் சொல்றாரு, நாம எந்த பலனையும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாதுன்றார். ஆனா பைபிள் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி வார்த்தையே இல்லை. இன்னும் சொல்ல போனா பலனை எதிர்பாருன்றார். சில ராங் பிலீஃப் சிஸ்டத்துல இருந்தனா கிறிஸ்தவ வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். பலன் உண்டுன்னு சொன்னது மட்டும் இல்ல, என்கிட்ட கொஞ்சம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுன்ற. வேலைக்கு போறீங்க, எப்படி ஓனர் சம்பளம் தருவாரா, எப்படி ஏதோ பாப்பு தர அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா சம்பளம் உண்டுன்றீங்க. எல்லாமே இந்த உலகத்துல நிச்சயமா இருக்குதுன்றதுனால தான் நீங்க போய் என்ன பண்றீங்க, செய்றீங்க. நிச்சயமற்ற உலகத்திலேயே இவ்வளவு நிச்சயம்னா யோசித்து பாருங்களேன். ஆமே, நன்மையானதை தருவது அதிக. That kingdom, amen, it's talk about more assurance. அஷூரன்ஸே இல்லாத இந்த உலகத்துல ஷுவரா அப்படின்றோம். என்ன ஷுவரா? அதான் ஒண்ணுமே கிடையாதுன்ற. அப்ப என்ன ஷுவரா? நான் ரொம்ப நாள் உழைக்குமா, நல்லா வருமா, இந்த மாத்திரை போட்டா சரியாயிருமா, இந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை நல்லா, ஓ நம்பிக்கை இல்லைன்றோம், அஷூரன்ஸ் இல்லைன்றோம். அவ்வளோத்தையும் எதுவும் தேடுறோம், அவ்வளோ அஷூரன்ஸை தேடுறோம். ஆனா இங்க நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. ஆமா, எப்படி சொல்றாரு பாருங்க, நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் சொல்லல. என்ன சொல்றாரு? அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் என்ன நல்லா வைப்பது அதிக நிச்சயம். ஆமென். மோர் அஷூரன்ஸ். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு டவுட்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன தெளி வச்சு அடிக்கிறதா? சும்மா இருக்கா, கொஞ்சம் குழப்பு, அப்புறமா இப்ப நல்லா ஆயிட்டா, இப்ப அட்றா, இந்த மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க கர்த்தரை? இல்ல, உங்க சந்தேகத்தை ஒவ்வொரு நாளும் உங்களை விட்டு நீக்கி, பயத்தை நீக்கி, கவலையை நீக்கி, உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் கொண்டு வர அவர் விரும்புகிறார். காலையில என்ன எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்வாரா. சார், கேட்டா ஒரு நல்ல அப்பா கொடுக்குறாரு, கேட்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டு கொடுக்குறான், கேட்டா இரக்கம் இல்லாதவங்க கூட கொடுத்துறான். சில நேரம் 4 வாட்டி கேட்டா. ஆனா இரக்கமே நிறைஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? உங்க வாழ்க்கையில அருளாமல் இருப்பது எப்படி? ஆமே, இந்த பயம் நிறைஞ்ச உலகத்துல, சந்தேகம் நிறைஞ்ச உலகத்துல, அவிசுவாசம் நிறைஞ்ச உலகத்துல எனக்கு நன்மை நடக்கும், எனக்கு பலன் உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு சுகம் உண்டு. அப்ப எப்படி போட்டிருக்கு பாருங்க, அதிக நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, அதிக நிச்சயம். சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஆமென்.